கோவமும் கொலையும் உணர்ச்சி வசப்பட்டு தன்னை மறந்து செய்யற தப்பு. ஆனா குடிக்கிறது தன்னை மறக்கிறதுக்காக சுயநினைவோட செய்யற தப்பு. அதுக்கு தண்டனை அவங்கள ஒதுக்கி வைக்கிறது தான். நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா நீ குருவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு நினைக்கிறேன் பார்வதி. கரெக்ட் அகிலா, நான் கூட அப்படித்தான் நினைக்கிறேன். ஆண்டி தப்பு பண்ணிட்டேன் ஆண்டி, தப்பு பண்ணிட்டேன் ஆண்டி. என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி, நான் மோசம் போயிட்டேன் ஆண்டி, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு குடிப்பழக்கமே கிடையாது ஆண்டி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயப்படுத்தி என்ன குடிக்க வச்சுட்டாங்க ஆண்டி. என் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுலர் பார்ட்டி கேட்டாங்க ஆண்டி, என்னால மறுக்க முடியல. நான் வேண்டாம் அப்படின்னு, நீங்களே கொண்டாடுங்கன்னு நான் பணம் வேற கொடுத்தேன் ஆண்டி. ஆனா நீ குடிக்க வேண்டாம், எங்க கூட கம்பெனி குடுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரியாம நான் குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸ்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆண்டி. நான் மும்பைல இருந்தாலும் பார் பக்கம் கூட போனதில்ல ஆண்டி. நேத்து தான் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன அறியாம தப்பு பண்ணிட்டேன். இல்ல இல்ல, என்ன தப்பு பண்ண வச்சுட்டாங்க ஆண்டி. என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி, இனிமே குடிக்கவே மாட்டேன் ஆண்டி. என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. ஆக்டிங்க அத்தை நம்பிட்டாங்க. டேய் குரு, நீ மகான் அடிக்கண்டா. அகிலாவையே நம்ப வச்சிட்டியே, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குடா. என்கிட்டயே நடிக்கிறியாடா? உன் நடிப்ப பார்த்து நான் ஏமாந்துருவேன் நினைச்சியா? ஏய், பார்வதி, என்கிட்ட வரம் கேட்டவன் நீ, வரம் கொடுத்தவன் நான். இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நீதான். இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நீதான். உன் விருப்பத்தை நீ தாராளமா சொல்லலாம் பார்வதி. குடிக்காத மாப்பிள்ள தான் வேணும்னா இன்னைக்கு நாட்டுல நிறைய பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டாங்கம்மா. எத்தனையோ குடிகார ஆம்பளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்தி இருக்காங்க. அவங்களுக்கு கழுத்தை நீட்டின பொண்ணுங்க அவங்கள திருத்தி இருக்காங்க. இவரை திருத்திட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குமா.
சுந்தரம், பார்வதி அவளோட முடிவை தெளிவா சொல்லிட்டா. அவளோட அப்பாவா ஓ முடிவுதான் ரொம்ப முக்கியம். நீ என்ன சொல்ற? இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமா? அம்மா, என் பொண்ணோட முடிவுதாம்மா என்னோட முடிவும். இந்த கல்யாணம் நடக்கட்டும்மா. பார்வதி, உன்கிட்ட நிறைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கு. அந்த 2 குணத்தையும் வச்சு நீ நிச்சயம் இவனை திருத்திருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால உன் முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேன். இனிமேலாவது ஒழுங்காரு. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது நடந்தது ஒன்னு உண்டில்லன்னு பண்ணிடுவேன். என்ன நம்புங்க ஆண்டி, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆண்டி. பார்வதி, என்னப்பா? என்ன மன்னிச்சிடுமா. என்னப்பா நீங்க போய் என்கிட்ட பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேக்குற அளவுக்கு நீங்க அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? உன் கல்யாண விஷயத்துல உனக்கு ஒரு நல்ல அப்பாவா என்னால முடிவெடுக்க முடியாம போச்சேம்மா. அது தப்பு இல்லையா? உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு நான் உங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்க கூட என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சேம்மா. அம்மா, உனக்கு தான் ஒரு நல்ல அப்பாவா நடந்துக்க முடியலனா செத்து போன உங்க அம்மாவுக்கும் ஒரு நல்ல புருஷனா நடந்துக்க முடியாம போச்சேம்மா. நான் ஒரு மகா பாவிமா. அப்பா, நீங்க அழாதீங்கப்பா. நீங்க இப்படி அழறது அகிலம்மாவுக்கு தெரிஞ்சது அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படும்பா. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவாங்க. அது எனக்கு புரியுதுமா. ஆனா உன் எதிர்காலத்தை நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு பயம் வந்து எட்டி பாக்குதுமா. கொலகாரம் கூட வேணாலும் குடும்பம் நடத்திடலாம், ஆனா குடிகாரம் கூட குடும்பம் நடத்தவே முடியாதுமா. சின்ன வயசுலயே நீ உங்க அம்மாவை பறி கொடுத்துட்டு அப்ப இருந்தே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. உன் கல்யாணத்துக்கு அப்புறமாவது உனக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டாத நாளே இல்லம்மா. ஆனா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு அந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையுமான்னு தெரியலையே. நிம்மதி சந்தோஷங்கிறது அவங்க மனசு பொறுத்துதான்ப்பா. கிடைச்ச வாழ்க்கைய சொர்க்கமாக்கிக்கிறதும் நரகமாக்கிக்கிறதும் அது அவங்க கையில தான் இருக்கு. ஏன் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க, நிம்மதியா இருங்க. என்னால முடியலம்மா. உண்மைய சொல்லணும்னா
அன்னைக்கு அம்மா இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சப்ப என் மனசுக்குள்ள இருந்த சந்தோஷம் இப்ப இல்லாம போச்சுமா. இந்த கல்யாணத்துக்கு நீ அம்மா கிட்ட சம்மதம் சொன்னதுனால நானும் சம்மதம் சொல்ல வேண்டியதா போச்சு. அம்மா உன்கிட்ட சம்மதம் கேட்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தா நிச்சயமா நான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன். இந்த கல்யாணத்துலதான் அம்மாவோட கௌரவமே அடங்கியிருக்குப்பா. எந்த காரணத்தை கொண்டும் அம்மாவோட கௌரவத்துக்கு நம்மளால எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுப்பா. அத மனசுல வச்சுதான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதம் சொன்னேன். இந்த விஷயத்தை இதோட மறந்துருங்கப்பா. நாம இப்படி பேசிக்கிட்ட விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா கூட அவங்க இந்த கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. உன் தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படியே நடக்கட்டும். என்னால வேற என்ன பண்ண முடியும்? நான் வரேம்மா. நீங்க எனக்கு கொடுத்த வரம் நிறைவேற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது. எத்தனையோ கொடிகார ஆம்பளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்தி இருக்காங்க. அவங்களுக்கு கழுத்தை நீட்டின பொண்ணுங்க அவங்கள திருத்தி இருக்காங்க. குரு விஷயம் தான் முடிஞ்சு போச்சே. அப்புறம் எதுக்கு அகிலா இந்நேரத்துக்கு என்ன வர சொல்லிருக்கா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் நாம ஒன்னும் அசர வேணாம். வனஜா கெத்தாருடி, நீ கெத்தாரு. அக்கா, இல்ல நீங்க வர சொன்னதா பட்டம்மா வந்து சொன்னாங்க. கூப்பிட்டீங்களாக்கா? ஆமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அக்கா. மும்பைல குரு என்ன வேலை பாக்குறான்? குரு தானே? குரு மும்பைல ஏதோ ஒரு பெரிய கம்பெனில பெரிய வேலையில இருக்காங்கா. அதுதான், என்ன கம்பெனி, என்ன வேலை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஐயோ, இத்தனை கேள்வி கேக்குறாங்களே. நல்லா மாட்டிக்கிட்டனே. இதெல்லாம் எதிர்பார்க்கலையே. அது அது ஏதோ பெரிய பெரிய கம்பெனி தாக்கா. அவன் அப்பவே பேர்லாம் சொன்னான். ஆனா எனக்கு தான் வாயில நுழையவே மாட்டேங்குது பேரு. அவன் எந்த கம்பெனில எவ்வளோ பெரிய பதவியில என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவன் வேலையை உடனே ராஜினாமா பண்ணிட சொல்லு. ராஜினாமாவாக்கா? ஏங்கா, அவனுக்கு புதுசா ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுக்க போறீங்களா? இல்ல இல்ல, எதுக்கு கேட்டேன்னா இப்பதான் அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த நேரத்துல வேலை ராஜினாமா பண்ணிட்டா அவன் குடும்பத்தை எப்படி நடத்துவான்? அதுக்காக தான் கேட்டேன். நான் ஒன்னும் அவனை வேலையை விட்டுட்டு வெட்டியா இருக்க சொல்லல. பார்வதி கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நம்ம கம்பெனிலேயே வேலை பார்க்கட்டும். நம்ம கம்பெனியா? இது எப்போ? அக்கா, என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல. நமக்கு மும்பைல கம்பெனி இருக்கா? இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சே. ஏய், மும்பைல நமக்கு கம்பெனி இல்ல. நான் சொன்னது குரு சென்னையிலேயே நம்ம கம்பெனில வேலை பார்க்கட்டும் தான். குரு பார்வதி தங்கறதுக்கு நான் தனி பிளாட் கொடுத்துடுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்வதி இந்த வீட்லயே வேலை பார்க்கட்டும்.
இவ தொலைய மாட்டாளா? ஆ, நீங்க சொல்றதெல்லாம் நல்ல விஷயம்தான்க்கா. ஆனா ஏன்க்கா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? ஆ? அதுக்கு காரணம் உன் அண்ணன் பையன் குரு தான். பார்த்தல உன் அண்ணன் பையன் குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணான்னு. கட்டிக்க போறவன் குடிகாரன்னு தெரிஞ்சும் நான் வேண்டான்னு சொல்லியும் பார்வதி அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவரை என்னால திருத்த முடியும்னு சொல்றான்னா அதுக்கு காரணம் அவ மேல இருக்கிற நம்பிக்கை இல்ல, என் மேல அவளுக்கு இருக்கிற விசுவாசம். விசுவாசம். அதே விசுவாசத்துலதான் சுந்தரமும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்காரு. அப்பாவும் பொண்ணும் 2 பேரும் நான் கொடுத்த வரத்துக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்னு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அதனால பார்வதியோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். பார்வதியும் குருவும் எப்பவும் ஏன் கண் பார்வையிலேயே இருக்கணும், ஏன் கண்காணிப்பிலேயே இருக்கணும். இல்லக்கா, அவனுக்கு நேத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் அவனை கட்டாயப்படுத்திருக்காங்க. அது கூட அவனுக்கு தெரியாம தான் நிறுத்து. முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஆதிக்கடவுர் வம்சத்துல கொடுத்த வரத்தை காப்பாத்த முடியாம போயிடுச்சேங்கிற கெட்ட பேரு இந்த வம்சத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு பார்வதி நினைக்கிறா. அந்த பார்வதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் குருவும் பார்வதியும் இங்கதான் இருக்கணும். இதுதான் என் கடைசி முடிவு. கல்யாணம் முடிச்சுதான் அந்த சமையல்காரங்க ஒரடியை தெளிச்சு கட்டலான்னு பார்த்தா இவ அவளை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு காலை சுத்தன பாம்பு மாதிரி இங்கேயே இருப்பா போல இருக்கே. இருக்கட்டும் இருக்கட்டும், முதல்ல கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் அவளை பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் என் தலையெழுத்து. வரலையா? ஷாம் ப்ரோ வழக்கமா போற எல்லா இடத்துக்கும் நான் கால் பண்ணி விசாரிச்சிட்டேன், வரலன்னு தான் சொல்றாங்க. எங்க போனாருன்னே தெரியல ஷாம். நானும் மெசேஜ் மேல மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், விடாம கால் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா ஆதி மொபைல் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. எங்க போயிருப்பாரு தெரியலையே. காலையில வீட்டை விட்டு போனாரு, கால் பண்ணாலும் போன் சுவிட்ச் ஆஃப். எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியல ஷாம். இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நீதான். உன் விருப்பத்தை நீ தாராளமா சொல்லலாம் பார்வதி. எத்தனையோ கொடிகார ஆம்பளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்தி இருக்காங்க. அவங்களுக்கு கழுத்தை நீட்டின பொண்ணுங்க அவங்கள திருத்தி இருக்காங்க. இவரை திருத்திட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குமா. திடீர்னு ஆண்டி ஆதியை பத்தி விசாரிச்சா என்ன சொல்றது, என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன பண்றது அருண், எங்க போய் தேடுறது? அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல ஷாம். சின்னையா, நீங்க இப்படி ரூம்குள்ள இருந்து கவலைப்பட்டுட்டு இருந்தா எப்படி சின்னையா? நீங்க சீக்கிரமா போய் பெரியயாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. எந்த வேலைக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. ப்ரோ பத்தி ஒண்ணு நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். அதானே, ஆதி எங்க போனா உனக்கு என்ன, என்ன ஆனா உனக்கு என்ன? என்ன திடீர்னு ஆதி மேல இவ்வளவு அக்கறை? என் மேல நீங்க 2 பேரும் கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. என்ன திட்டுங்க, அடிக்கிறதுனா கூட அடிச்சிருங்க, எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன், முதல்ல பெரியயாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. அம்மாவே கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு கல்யாணம் நடக்கட்டும்னு சொன்ன? உன்னோட அந்த முடிவை கேட்டுட்டு காலையில வீட்டு விட்டு போனவரு எங்க போனாரு என்ன ஆனாருன்னு கூட தெரியல. இதுல கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வானா நாங்க எங்க போய் தேடுறது?
ஏதோ குருவை திருத்திடுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்றியே. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் திருந்தாத ஆம்பளைய திருத்தறதா வேலையா? எங்கேயோ இருந்து திடீர்னு ஒருத்தர் வருவாராம், அவர் மேல இவங்க பாசமலையை பொழிவாங்களாம், அக்கறை காட்டுவாங்களாம். ஏன் அந்த அக்கறை என் ப்ரோ மேல காட்ட வேண்டியதானே? மொத்தமா என் ப்ரோவை தூக்கி எறிஞ்சிட்டு அக்கறை கட்டுற மாதிரி நடிக்கிறியா? என் ப்ரோ எக்கடு கட்ட உனக்கு என்ன? போய் வேலையை பாரு. போங்கறன்ல.